Hello viewers, welcome to VAP student. இந்த வீடியோவில் வந்து நம்ம ஃபார்ம்ஸில் ரெண்டாவது பார்ட்டு லாகின் ஸ்க்ரீன் ஒன்று டிசைன் பண்ண போகிறோம். அதில் சப்மிட் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். லாகின் காம்பனண்ட் ஒன்று நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். அதனால் அந்த காம்பனண்ட்ஸ் ஃபோல்டருக்குள்ளே ஒரு காம்பனண்ட் நேம் login.jsx க்ரியேட் பண்ணிடலாம். காம்பனண்ட் க்ரியேட் பண்ணதுக்கான பேசிக் திங்ஸ் நம்மளுக்கு தெரியும். ஃபங்க்ஷன் லாகின், அதில் ரிட்டன் ஒரு எம்டி ஃப்ராக்மெண்ட், இதில் எக்ஸ்ட்ரா எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் ஒரு காம்பனண்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த லாகின் வந்து நம்ம ஃபார்ம் அப்படிங்கிற கான்செப்டுக்குள்ளே வந்தனால நான் ஒரு ஃபார்ம் டேக் மாதிரி போட்டுக்கிட்டேன். எம்டி ஃப்ராக்மெண்ட்டுக்கு உள்ளே போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா மெயினாக ஃபார்ம் டேக் கூட நீங்கள் போட்டுக்கலாம் எம்டி ஃப்ராக்மெண்ட் இல்லாமல். இந்த ஃபார்ம் டேக் உள்ள நான் ஒரு h2 போட்டு லாகின் அப்படின்னு ஒன்று ரெடி பண்ணியாச்சு. இப்போ இந்த app.jsxல நம்ம லாகின் காம்பனண்ட்டை எழுதணும், அப்போ தான் அது நம்மளுக்கு வரும். இப்போ app.jsxல லாகின்னு போட்டு ஒரு டேப் அடிச்சிட்டிங்கன்னா மேலே உங்களுக்கு இம்போர்ட் ஆகிடும். அப்போ நம்ம லாகின் ஸ்க்ரீன் ரெடி ஆகிடுச்சு. இங்கே எனக்கு ஒரு சின்ன ஸ்க்ரீன் மாதிரி வந்துடுச்சு லாகின் அப்படின்னு. ஓகே, அந்த காம்பனண்ட்டு இங்கே தெரியுது நம்மளுக்கு. இதுக்கு அடுத்த ஸ்டெப் லாகினில் வந்து எனக்கு இப்போ ஒரு இமெயில் வைக்க போகிறேன் அப்படின்னா நான் என்ன செய்யலான்னா ஒரு இன்புட் டைப் போடணும். ஸோ டைப் வந்து டெக்ஸ்ட், அப்புறம் இதுக்கு வந்து ஐடி இமெயில், அதுக்கப்புறம் அதுக்கு நேம், அதுவும் இமெயில். இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ இது ஒரு இன்புட் பாக்ஸை நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம இதை சேவ் பண்ணேன்னா எனக்கு இங்கே இன்புட் பாக்ஸ் வந்துடுச்சு. ஸோ ஒரு இன்புட் பாக்ஸ் வைக்கணுன்னா நீங்கள் மெயினாக அந்த மூணையும் கண்டிப்பாக எழுதிடுங்க. டைப் என்ன, அது வந்து பாஸ்வேர்டு டைப்பாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா நார்மல் டெக்ஸ்ட் டைப்பாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா டெக்ஸ்ட் ஏரியான்னு சொல்லுவோம்ல, ஒரு 4-5 லைன் சேர்ந்து எழுதுவோம் டிஸ்கிரிப்ஷன்லாம், அதுவாக இருக்கலாம். அப்புறம் ஐடியும் நேமும் சேமாக நேம் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். அப்போ இந்த பாக்ஸ் எதுக்கு அப்படின்னு தெரியறதுக்கு நான் ஒரு லேபிள் வைக்கணும்ல, அப்போ நான் ஒரு லேபிள் வைக்கிறேன். லேபிள் நார்மலாக HTML லேபிள் என்ன செய்யலாம் அப்படின்னா நம்ம வந்து ஃபார் அப்படின்னு போட்டு அந்த இமெயில் அப்படிங்கிறத எழுதுவோம். க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே இமெயில் அப்படின்னு போடுறேன். இப்போ நான் சேவ் பண்ணேன்னா எனக்கு இமெயில் வந்துடும். பட் ரியாக்ட் அப்படிங்கிறதுனால HTML ஃபார் இந்த மாதிரி வரும். HTML ஃபார் அப்படின்னு போட்டோம்னா இது நம்ம ரியாக்ட்டுக்கு சொல்கிறதுக்காக. இப்போ ரியாக்டில் கிளாஸ் நேம்லாம் கேபிட்டல் என் வரணும் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதை மாதிரி தான். இப்போ நான் அதை சேவ் பண்ணுறேன். சேம் தான், என்ன எனக்கு சேஞ்ச் எதுவும் இருக்காது, இதே தான். எனக்கு ஒரு லேபிள் பாக்ஸ் வந்துடும். பட் இந்த லேபிள்ங்கிறது இந்த டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம், அவ்வளோதான். இப்போ இந்த ரெண்டும் வந்து எனக்கு கொஞ்சம் டிசைன்லாம் வேணும் அப்படின்னா என்ன செய்யலாம், நான் இதை ஒரு டிவ்வுக்குள்ளே போடுறேன். டிவ் கிளாஸ் நேம், இந்த கேபிட்டல் என் போட்டு கிளாஸ் நேம் போடுறோம்ல, இது வந்து கண்ட்ரோல், இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த டிவ்வை இந்த ரெண்டுக்கு நடுவில் இப்படி போட்டுக்கலாம். இப்போ நான் சேவ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த டிசைன் மாறிடுச்சு. இமெயில், அப்புறம் அதுக்கு ஒரு பாக்ஸ். அப்போ இந்த கண்ட்ரோல் அப்படிங்கிறது ஒரு CSS கிளாஸ் இருக்குது, நான் அதை யூஸ் பண்ணுறேன், அவ்வளோதான். கண்ட்ரோல் அப்படிங்கிறது கிளாஸ் நேம் அப்படிங்கிறதுல இருக்குது. ஓகே, இப்போ இதில் இன்புட் பாக்ஸ் லேபிள்னால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு டிசைன் இருக்குது. இன்புட் பாக்ஸ்னால் எப்படி இருக்கணும், கண்ட்ரோல் கிளாஸில் இன்புட் பாக்ஸ். ஸோ இது எல்லாமே அதுக்குள்ளே வந்துடும். ஓகே, செலக்ட் அப்படின்னா ட்ராப் டவுன் பாக்ஸ் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு வந்துடும். செக் பாக்ஸ், இதை ஒரு தடவை சேவ் பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு டெக்ஸ்ட் பாக்ஸும் எனக்கு வேணும். அப்போ அதை என்ன பண்ணலான்னா இதை வந்து அப்படியே காப்பி பண்ணிவிட்டு கீழே இப்படி போட்டுக்கலாம். போட்டுட்டு நான் அந்த HTML ஃபாரில் வந்து பாஸ்வேர்டு அப்படின்னு எழுத போகிறேன். அதோடைய லேபிள் நேம் பாஸ்வேர்டு. இந்த HTML ஃபாரை காப்பி பண்ணி இந்த இமெயில் ரெண்டுலேயுமே பேஸ்ட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிங்கன்னா எனக்கு பாஸ்வேர்டுங்கிறதும் ஒன்று இங்கே வந்துடுச்சு. ஸோ இது வந்து இந்த டிசைனில் நம்ம கொடுக்குறோம், CSSஐ வச்சு இது வந்துகிட்ருக்கு. இது எல்லாமே ஃபார்ம் அப்படிங்கிற டேக் உள்ளே வருது. இந்த எம்டி ஃப்ராக்மெண்ட் வேண்டான்னா எடுத்துடலாம். ஏன்னா எப்போதுமே ரிட்டன் பண்ணுறது சிங்கிள் எலமெண்ட்டை தான் ரிட்டர்ன் பண்ணும். அப்போ இந்த ஃபார்ம் டேக்குங்கிறது சிங்கிள் எலமெண்ட் இப்போதைக்கு. இப்போ நம்ம வந்து பட்டன் வைக்க போகிறோம். பட்டன் வைக்கிறதுக்கு ஒரு P டேக் மாதிரி போடுறேன். இதில் வந்து கிளாஸ் நேம் ஃபார்ம் ஆக்ஷன்ஸ், ஃபார்ம் ஆக்ஷன், ஆக்ஷன் ஆர் ஆக்ஷன்ஸ், ஆக்ஷன்ஸ், ஃபார்ம் ஆக்ஷன்ஸ்னு இருக்கும். ஓகே, ஃபார்ம் ஆக்ஷன் போட்டாச்சு. இதுக்குள்ளே ஒரு பட்டன் போடுறேன். பட்டனில் வந்து நம்ம டைப் அப்படின்னு எழுதலாம். டைப் நல்லா இருக்கும் அப்படின்னா ரீசெட், சப்மிட், அப்படி இல்லைன்னா நார்மல் பட்டன். ஓகே, இந்த மாதிரி எழுதுவோம். பட் இப்போ வந்து எழுத வேண்டாம். என்ன நடக்குது, ஏன்னா நம்ம ஃபார்ம் டேக் உள்ளே இருக்கிறதுனால
பை டிஃபால்ட்டாக சப்மிட் பட்டன் தான் எடுத்துக்கும். அது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு கிளாஸ் நேம் வந்து பட்டன் அப்படின்னு வைக்கிறேன். ரீசெட், அப்புறம் இதை அப்படியே காப்பி பண்ணி இன்னொரு பட்டன் லாகின். ஓகே, இது 2 இப்போ சேவ் பண்ணோன்னா எனக்கு ரீசெட் லாகின்னு 2 பட்டன் வந்துடும். இதுக்கு ஸ்டைல் எல்லாமே நான் கொடுத்துருக்குறேன். டிசைன் இப்போதைக்கு பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து பட்டனுக்கு ஆன் கிளிக் ஒன்று எழுதுவோம். இது வந்து ஃபார்ம் டேக் உள்ளே இருக்கிறதுனால இங்கே டைப் எதுவும் நம்ம சொல்லலை. ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபார்மை சப்மிட் பண்ணும். அப்போ ஆன் கிளிக் அப்படிங்கிற அந்த மெத்தட் நம்ம ஏற்கனவே பட்டனுக்கு பண்ணியிருக்கிறோம். அப்போ ஹேண்டில் கிளிக் அப்படின்னு நான் வந்து ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறேன். இதில் இந்த ஓப்பன் ப்ராக்கெட் போட்டு பேராமீட்டர் அனுப்பணும்னா அதை அனானிமஸ் ஃபங்க்ஷனாக தான் எழுதணும். இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபங்க்ஷனுக்கான ப்ராக்கெட் போடுவோம்ல, ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட், இது போட வேண்டாம். நான் பேராமீட்டர் எதுவும் அனுப்பலை. அப்போ இந்த ரிட்டனுக்கு மேலே நான் ஒரு ஃபங்க்ஷன் எழுதுகிறேன். ஹேண்டில் கிளிக், இங்கே வந்து ஒரு கன்சோல் லாக் போடுவோம். ஸோ ஒரு ஹேண்டில் கிளிக் ஃபங்க்ஷன் எழுதியிருக்கிறோம். அதில் ஒரு கன்சோல் லாக் சப்மிட்டட் அப்படின்னு போட்டிருக்கிறோம். இப்போ நான் இதை சேவ் பண்ணியிருந்தேன். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தோம்னா கன்சோல், இப்போ நான் ரிஃப்ரெஷ் பண்ணியிருக்கிறேன். இப்போ நான் லாகின் சப்மிட் பண்ணணும். எனக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சப்மிட்னு வந்துடுச்சு, திரும்ப ரீஃப்ரெஷ் ஆகிடுச்சு. வருதா? சப்மிட் வந்தோடனே ரீஃப்ரெஷ் ஆகிடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ரீஃப்ரெஷ் இங்கேயும் ஆகும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபார்ம் சப்மிட் ஆகிடுச்சு அப்படின்னு சர்வருக்கு போய் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு ஃபார்மை ரிஃப்ரெஷ் பண்ணிடுது. அப்போ நம்ம இந்த ஆன் கிளிக் சேவ் பண்ணும்போது ரிஃப்ரெஷ் ஆகிக்கிட்டே இருக்குது. இதை வந்து நம்ம மாற்றணும் அப்படின்னா 2 வழி இருக்குது. ஒன்று வந்து இங்கே நீங்கள் டைப் ஈக்குவல் டு நார்மல் பட்டன் அப்படின்னு போட்டுடலாம். இப்போ நான் சேவ் பண்ணுறேன். இது வந்து சப்மிட் பட்டன் இல்லை, இது வந்து ஒரு நார்மல் பட்டன் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ நான் ரிஃப்ரெஷ் பண்ணியாச்சு. இப்போ நான் லாகின் கிளிக் பண்ணேன்னா எனக்கு சப்மிட்டட் அப்படின்னு வருது. ஏன்னா இது ஒரு நார்மல் பட்டன், ஃபார்மை சப்மிட் ஆகாது, இங்கேயும் ரிஃப்ரெஷ் ஆகாது உங்களுக்கு. திரும்ப சப்மிட்டட் 2வது தடவை வந்துடுச்சு. திரும்ப இன்னொரு தடவை கிளிக் பண்ணும்போது 3வது வந்துடுச்சு. இங்கே எதுவுமே ரிஃப்ரெஷ் ஆகாது. அப்போ என்னுடைய பட்டன் வந்து நார்மல் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு தான் இந்த டைப் அப்படிங்கிறது. எதுவும் சொல்லலைன்னா டிஃபால்ட் ப்ராப்பர்ட்டி வந்து சப்மிட் பட்டன் அப்படின்னு அர்த்தம். டைப் வந்து இன்னொன்று ரீசெட் அப்படின்னு. இது ஒரு வழி. இப்போ இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா, நம்ம அந்த டைப் பட்டன் அப்படிங்கிறது இங்கே கொடுக்க வேண்டாம். இதுக்கு பதிலாக நான் அந்த ஆன் கிளிக்கையும் இங்கே ரிமூவ் பண்ணிவிட்டு நான் அந்த ஃபார்ம் இருக்குல்ல, இதில் ஆன் சப்மிட் அப்படின்னு ஒன்று இருக்குது, அது ஈக்குவல் டு ஹேண்டில் கிளிக் அப்படின்னு எழுதிடுறேன். அப்போ ஃபார்ம் சப்மிட் ஆகும்போது மட்டும் இந்த ஹேண்டில் கிளிக்கு கால் ஆகும். ஃபார்ம் எப்போ சப்மிட் ஆகும்? இந்த பட்டன் வந்து டைப்பு போடாததுனால, இந்த லாகின் பட்டனோ இந்த ரீசெட் பட்டனோ டைப்பு இல்லைன்றதுனால அதை கிளிக் பண்ணும்போது ஃபார்ம் சப்மிட் அப்படின்னு ரியாக்ட் நினச்சிக்கும். அதனால ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகிடும். உங்களுக்கு ரீசெட்டில் வந்து டைப் ஈக்குவல் டு ரீசெட் அப்படின்னு நம்ம எழுதுகிறோம். பாருங்கள், பட்டனில் 3 இருக்கும். பட்டன், ரீசெட், சப்மிட் 3 மெத்தட் தான் உண்டு. அதில் நம்ம ரீசெட்னு எழுதுக்கிட்டோம், அவ்வளோதான். அப்போ இந்த மெத்தடை நம்ம கால் பண்ணும்போது ஃபார்ம் சப்மிட் அப்படின்னு அதை நினச்சிக்கிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இது கால் பண்ணும். இது கால் பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். இப்போ நான் சேவ் பண்ணிட்டேன், இங்கே கிளியர் பண்ணிட்டேன், ஒரு தடவை ரீலோடு பண்ணியாச்சு. இப்போ நான் லாகின் கிளிக் பண்ணும்போதும் பாருங்கள் சப்மிட் காணாமல் போயிடுது. இப்போவும் அதே தான் நடக்குது. அப்போ எனக்கு சப்மிட் பட்டன் அப்படிங்கிற பிரச்சனை வந்தாலே எனக்கு அந்த சர்வருக்கு போய் ஃபார்மை ரிஃப்ரெஷ் பண்ணிவிடும். இதுக்கு என்ன ஆகணும் அப்படின்னா, இந்த ஃபார்ம் டேக்கில் ஆன் சப்மிட் எழுதுனீங்க அப்படின்னா ஹேண்டில் கிளிக்கில் ஒரு ஈவெண்ட் ஆட்டோமேட்டிக்காக பேராமீட்டர் வந்துடும். ஓகே, இந்த ஆன் சப்மிட் பண்ணும்போது என்ன ஈவெண்ட் அப்படின்னு வந்துடும். இந்த ஈவெண்ட்டோடைய டிஃபால்ட் ஒரு மெத்தட் வந்து ப்ரிவெண்ட் டிஃபால்ட் இப்படிங்கிற ஒரு மெத்தடை நம்ம ஃபஸ்ட்டே போட்டு விட்டோம்னா இது வந்து ஆட்டோமேட்டிக்காக சப்மிட் ஆகாது, நம்மளுக்கு இந்த கன்சோலில் காமிக்கும். ஓகே, இது வந்து டிஃபால்ட் மெத்தட். இதை நான் சேவ் பண்ணியிருந்தேன். இப்போ நான் இங்கே ரிஃப்ரெஷ் பண்ணியாச்சு. எகெயின் இப்போ நான் சப்மிட் பண்ணேன்னா எனக்கு சப்மிட்டட்னு வருது. ஏன்னா ப்ரிவெண்ட் டிஃபால்ட், நீ வந்து சப்மிட்லாம் பண்ணாத, சர்வருக்கு எதுவும் அனுப்பாத, இந்த பாருங்க ரிஃப்ரெஷும் ஆகாது, சர்வருக்கு எதுவும் அனுப்பாத, கீழே எனக்கு நிறைய வேலை இருக்குது, நான் இப்போ சேவ் பண்ணுவேன் அல்லது அப்டேட் பண்ணுவேன், இந்த வேலையெல்லாம் முடித்த பிறகு கடைசியில் சப்மிட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் அர்த்தம். அப்போ இந்த ஈவெண்ட் அப்படிங்கிறது பை டிஃபால்ட் இந்த ஆர்குமெண்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதோடைய ப்ரிவெண்ட் டிஃபால்ட் அப்படிங்கிற மெத்தடை நம்ம அந்த ஃபஸ்ட்டு கால் பண்ணிக்கலாம். இப்படி இந்த 2 மெத்தடில் சப்மிட் கேஸை எப்படி வேணாலும் நம்ம எழுதிக்கலாம். நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம அந்த டேட்டாவெல்லாம் எடுத்து சேவ் பண்ணுறதெல்லாம் பண்ணுவோம்ல, அப்போ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு தடவை செஞ்சு பார்த்துக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.